A simple pendulum performing simple harmonic motion about x is equal to O with an amplitude A. So, ஒரு simple pendulum oscillate ஆயிட்டு இருக்கு. So, இது x is equal to 0. இதோட amplitude plus A, இது minus A. Okay. The speed of the pendulum, velocity கேட்டிருக்காங்க. When x is equal to A by 2. இந்த இடத்துல velocity என்ன? எதுல? x is equal to A by 2. Hey, velocity formula நம்மட்டு இருக்க. Omega into root of A squared minus x squared. அப்போ எல்லா டேட்டா நம்மட்டு இருக்கு. Velocity is nothing but omega is 2 pi by t. ஏன்னா அவன் டேட்டா பார்த்தேன்னா டைம் பீரியட்ல கொடுத்ததுனால omega equal 2 pi by t into a squared அதோட ஆம்ப்ளிடியூட் x எதுக்கு ஈக்குவல் a by 2. a by 2 the whole squared is a squared by 4. அப்போ 2 pi by t காமனா வெளியே எடுத்துரு, a squared a வா வெளியே எடுத்துரு. அப்ப பேலன்ஸ் என்னடா இருக்குன்னு பார்த்தேன்னா 1 minus 1 by 4, which is nothing but 3 by 4. கரெக்டானா? 2 pi a by t into root 3 by 4. இதுதான் velocity. root 3 by 2 ஆயிருமா? அப்போ அந்த 2, அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. இதோட கன்வென்ஷன் இங்க எழுதுறேன். velocity will be equal to 2 pi a into root 3 by t into 2. 2 to cancel. Answer is pi a root 3 by t. என்ன ஆன்சர்? 3. இப்போ ஈஸியான கொஸ்டின் தான். புரிஞ்சு அவன் என்ன டேட்டா ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கேற்ப நம்ம ஆல்டர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கணும். சரியா? நம்ம ஆன்சருக்கேற்ப நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுத்து கொண்டு போறது. வெலாசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ ஒமேகா காஸ் ஸ்கொயர்ட் ஒமேகா டி, அது யூஸ் ஆகாது. எக்ஸ்ஏ இருக்க ஃபார்முலா அது மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி கொண்டு வரோம்.